மகரத்திற்கு செல்வம் கொடுக்கும் கிரகம் எங்கிருந்தா என்னென்ன பலன் தருங்க? பிரபஞ்சத்துல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் இதுதான். ஒரு உயிர் மீதோ அல்லது பொருள் மீதோ நீங்க பற்றே வைக்கக்கூடாது. எளிமையிலும் ஒரு இனிமை காணக்கூடிய ஒரு லக்கணம் எது அப்படின்னா அது மகர லக்கணம் தான். ஜாதக கட்டத்தை எடுத்து பார்த்தா சனில இருந்து நீ பார்த்து 10ல சுக்கிரன் இருந்துச்சுன்னா ஜாதகத்துக்கு சனிக்கு 10ல சுக்கிரன் இருந்துச்சுன்னு வைங்களேன். குருவுக்கு 5-9 புதன், குருவுக்கு 5-9 சனி. இந்த அமைப்பு மிக அற்புதமான சிறப்பை தரும். யாரு எதை தடுத்தாலும் இவங்களுக்கு வரக்கூடிய செல்வத்தை தடுக்க முடியாது. இந்த தனஸ்தான அதிபதி லக்னத்துல இருந்துச்சுன்னா என்ன பலனை? சுயதொழில் வளமையும் கொடுக்கும், அது உத்தியோக வளமையும் கொடுக்கும். ஆனா அதே நேரம் 5ஆம் இடத்தில் சனி இருந்தா, நான் 5ல் சனி இருக்கிறவங்க அப்புறம் சொல்லுவோம் 5ல் சனி இருந்தா குழந்தை இல்ல, அது இல்ல, இது இல்ல பையன். அதெல்லாம் கிடையாது. சனி 5ல் இருந்தால் 6ல் சனி, இவன் உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை பிற்கால கட்டத்தில் இவனுடைய குழந்தைகளால் அது அளிக்கப்படும். 12ஆம் இடத்தில் சனி இருந்தா, அச்சா சனி 12ல் உட்கார்ந்துருச்சு, அது சுக்கிரன் சாரம் வாங்கிருச்சு அப்படின்னா சுகமே சொல்ல சாமி, சுகமே சொல்க சிந்திலையா. மகரத்திற்கு செல்வம் கொடுக்கும் கிரகம் எங்கிருந்தா என்னென்ன பலன் தருங்க? நல்ல கேள்வி. இந்த மகர மண்டலம் அப்படின்றத பிரபஞ்சத்துல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் இதுதான். ஏன் அப்படின்னா காலபுருஷனுக்கு இது 10ஆம் வீடு, கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். ஆமா, கர்மா. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் கர்மாவை தீர்மானிக்கிற வீடே இதுதான். அப்ப இதுல ஒரு ஜீவன் பிறந்தது. இந்த வீட்டு அதிபதி யாருன்னா சனி பகவான். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த ராசி பெண் ராசி தான். இதுல ஆண் தானே பிறக்கணும், ஆணும் பிறக்கலாம், பெண்ணும் பிறக்கலாம். அப்ப இது ஒரு பெண் ராசி தான். ஆனா அது மகத்துவம் வாய்ந்தது கர்மா. அப்ப கர்மா அப்படின்றா இந்த மகரத்துல பிறந்தவனுக்கே நான் சொல்றது என்ன, கர்ம யோகி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் கர்ம யோகி? இப்ப நீங்க மகரத்துல பிறந்தவன் எந்த துறையில இருந்தாலும் சரி, எந்த துறை, அவன் எந்த துறைக்கு ஏத்தவனா இருந்தாலும், எந்த துறையில இருந்தாலும் அந்த துறை சார்ந்த நிலையில ஒரு நிபுணத்துவத்தோட அவனுக்கு அடையாளம் உண்டு. நிபுணத்துவம் அவன்கிட்ட அந்த இது இருக்கும். மகரத்தில் பிறந்த குழந்தைகளே டெக்னாலஜியில பயங்கர எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. ஆமா, இல்ல அவன் எல்லாத்துலயும் இது, அவன் எந்த துறை, அவன் மருத்துவரா இருக்கலாம் அல்லது ஒரு மகானா கூட இருக்கலாம், என்ன வேணாம். ஆனா அதுல அவன் நிபுணன், நல்ல நிலைப்பாடு. பட் என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா, நான் மகரத்துல பிறந்தவங்களுக்கு யதார்த்தமா இருந்து பழகுங்க. ஒரு உயிர் மீதோ அல்லது பொருள் மீதோ நீங்க பற்றே வைக்கக்கூடாது. அப்படியா? மகரத்துல பிறந்த மட்டும் அதை செய்யவே கூடாது. ஏன் அப்படின்னா இயற்கை அவனுக்கு என்னென்ன செய்யணும்ன்றது அதுதான் தீர்மானிக்கிறது ஒழிய மற்ற லக்கணத்துக்கு கூட நீ இதை பண்றா அதை பண்றா அப்படி பண்றான்னு நம்ம சொல்லலாம். மகரத்துக்கு மட்டும் நான் காலையில 8 மணிக்கு சாப்பிட்டுருவேன், நைட்டு 10 மணிக்கு தூங்கிடுவேன், ஒரு பயம் சொல்ல முடியாது. ஏன்னா இவன் இன்னைக்கு ஆபீஸுக்கு போறான், இன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு 5-6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு ஜாலியா வெளியே போகலாம் அப்படின்னு மனசில் நினைச்சிட்டு பிளான் பண்ணி போனான்னா அன்னைக்கு வேலை நொங்க கழட்டிடும். எக்ஸ்பெக்டேஷனே இருக்கக்கூடாது இவனை பொறுத்த மட்டும். அப்ப இவனுக்கு கர்ம யோகி. உனக்கு கொடுத்த கர்மாவை மட்டும் நீ பார்த்துக்கோ. அது உனக்கு என்ன செய்யும், உனக்கு வேண்டிய சகலையும் சௌபாக்கியங்களையும் அதுதான் கொடுக்கும். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், நம்ம உறவுக்கு வரும், நீங்க யாரு மேலேயும் பற்று வைக்க கூடாதுன்றீங்க. ஒரு அப்பா மேல ரொம்ப பாசமா இருக்காரு, இல்ல அம்மா மேல ரொம்ப பாசமா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படியா? எந்த உறவும் உனக்கு ஒத்து வராது. ஆனா எல்லா உறவுக்கும் இவன் உகந்தவன். கூட பிறந்தவங்களுக்கு நல்லா செய்வான், அப்பா அம்மாவுக்கு செய்வான், அப்பா செய்ய வேண்டியதெல்லாம் இவன் தான் செய்வான். இப்போ மகரத்தில் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அவனை ஒரு வயசுலேயே என்ன செய்வேன், பிறந்த முட்டை எடுத்தவொடனே தத்து கொடுத்துருங்கடா, தத்து கொடுத்து வாங்கிடுங்க, அப்போ தான் மற்ற ஜீவன்களை காப்பாற்ற முடியும். அதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. ஆனால் மகரத்தில் பிறந்த கர்மயோகி, நீ உனக்கு வேணுங்கிறது இயற்கை தான் கொடுக்குது. நீ எதையுமே நான் இதை செஞ்சுட்டேன், இதை தேடினேன், இதை பண்ணேன்னு சொல்றதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது. அப்போ இந்த வீட்டு அதிபதி யாருன்னா சனி பகவான். இவர் என்ன செய்யறாரு, இவரே தான் தனஸ்தானாதிபதி ஆகிறார். நீங்கள் மகரத்தில் பிறந்தவங்க பாருங்க, ரொம்ப இளமையிலேயே சம்பாதிக்க போனவன் இருக்கான், வேலைக்கு போனவன் இருக்கான் நிறைய பேர். ஆனா 2 கூடையவரும் சனி தான், லக்னாதிபதியும் சனி தான். அதுதான் பெரிய லக்னாதிபதியும் சனி. அப்ப இதுல என்னன்னா மகரத்துக்கு 10ஆம் இடமாகிய துலாத்துல போய், இந்த 10க்கு 10ஆம் இடமாகிய துலாத்துல போய் ஒரு உச்சமடைகிறார் சனி. சரியா? அதே தனஸ்தானம் சொல்லக்கூடிய கும்பத்துக்கு சனியோட மூலத்திரியோட வீடு, அதுக்கு அது பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம். ஆமா, இந்த இடத்துல என்ன சொல்லுது,
கர்ம தர்மாதிபதி யோகத்தை இது கொடுக்குது. ஓ 9-10 கனெக்ஷன். ஆமா ஆமா. கர்ம தர்மாதிபதி, தர்ம கர்மாதிபதி இல்ல, கர்ம தர்மாதிபதி. அது என்ன சொல்லுது? கர்மத்தால் கிடைத்த பலனை தர்மத்தால் நிலைநிறுத்து. இது இவனுக்கு மட்டும் சொல்லல, எல்லாத்துக்குமே இதுதான் சொல்லுது. நீங்க சொன்னது பயங்கர ஃபெமிலியர் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும். எல்லா கீழே டைப் பண்றாங்க. அதனால கர்ம தர்மாதிபதி அப்படின்ற இடத்துல, அந்த இடத்துல சனி உச்சம், சூரியன் நீச்சம். அப்ப சூரியன் யாரு? தகப்பன் காரகன். அப்ப இவனுக்கே தகப்பனார் காலத்துக்கு பின்புதான் இதுல சிறப்புகளே உண்டு. அப்ப தகப்பனார் காலம் வரைக்கும் இவன் வந்து என்ன செய்யணும்? எல்லாத்துக்கும் இவன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். உயர்வு அப்படின்றது அதுக்கு பின்னாடி. பட் இவன் எந்த துறைக்குள்ள போனாலும் நல்லா இருப்பான். இதுல என்ன ஒரு பெரிய வேடிக்கை அப்படின்னா, இவன் உத்தியோகத்துக்கும் தகுதியானவன், சுயதொழிலுக்கும் தகுதியானவன். ரெண்டுமே இவனுக்கு பாசிபிலிட்டி தான். அப்ப எளிமையிலும் ஒரு இனிமை காணக்கூடிய ஒரு லக்கணம் எது அப்படின்னா அது மகர லக்கணம் தான். அப்ப 2ஆம் இடம் சனி, அவர் 10ஆம் இடத்துல உச்சமடைஞ்சார். அந்த வீட்டதிபதி யாருன்னா சுக்கிரன், அவர் 5-10 கூட யோகாதிபதி. அப்ப சனி சுக்கிரனுடைய காம்பினேஷன் இதுல எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, தனஸ்தானம் பாக்கியஸ்தானம் இந்த ரெண்டையும் நம்ம தூக்கணும். அப்ப தனஸ்தானாதிபதி யாரு? சனி. பாக்கியாதிபதி யாரு? புதன். அப்ப இவங்க 2 பேரும் ஏதாவது ஒரு ரூபத்துல, தனஸ்தானாதிபதியை சனி பார்த்தாலும் சரி, புதன் பார்த்தாலும் சரி, அல்லது புதனை சனி பார்த்தாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல இவங்களுக்கு அந்த மிங்கிள் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும், உயர்வை கொடுக்கும், மேன்மையை கொடுக்கும். படிப்படியா ஒரு உத்தியோகத்தில் போச்சுன்னா சரி, அப்படியே ப்ரொமோஷன் 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 போயிடுவாங்க. இதுல உத்தியோகத்தில் சேர்ந்தவங்க போறாங்க பாருங்களேன், ஹார்ட் ஒர்க்கரா இருப்பான். இவனுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் இவன் எதிர்பார்க்கிற நேரத்தில் வராது, அது தீர்மானிக்கிற நேரத்தில் தான் வரும். அப்ப இந்த இடத்துல சனி புதன். இப்ப இந்த சனி புதன், சனி 2ஆம் இடம் வந்து கும்பம், 9ஆம் இடம் வந்து கன்னி. இது காலபுருஷனுக்கு 6-11. இயற்கையிலே ஒரு வெற்றி அப்படின்ற நிலையை இவனுக்கு தான் கொடுக்குது. அப்ப எதுலேயுமே இவனுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் இலகுவா உள்ள போகும்போது. ஆனா 2ஆம் இடம் ஒரு காற்றாசி, 2ஆம் இடம் காற்றாசி, ஸ்திர ராசி. அது காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். அப்ப 2-11 அப்படின்ற தன லாபம் அப்படின்ற ஒரு இயற்கையான நிலையை இறைவன் இவனுக்கு தான் கொடுத்துருக்காரு. ஆனா லக்கணத்துல யாரு? செவ்வாய் உச்சம், குரு நீச்சம். அப்ப இந்த மகரத்துல பிறந்தவனுக்கு சகோதர காரகனாகிய செவ்வாய் எங்க உச்சம், சகோதர ஸ்தானாதிபதியாகிய குரு நீச்சம். அப்ப இவனுடைய பெரும்பான்மையான பொருளாதாரம் வந்து யாருக்காக செலவழிக்கப்படுகிறது? உடன் பிறந்தோர்களுக்காக. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வந்து அவங்களுக்கு செய்யத்தான். பல பெண்கள் வந்து உடன் பிறந்தோருக்கு செய்யறதுலே இருப்பாங்க, 2 பொம்பளை பிள்ளை இருக்கும், இவங்க தான் பார்க்க வேண்டியது இருக்கும். அப்ப இதுல எல்லாம் வந்து இவங்க இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். இல்ல அவங்களுக்காகவே இவங்க ஏதாவது செஞ்சு அதை செய்ய வேண்டிய கட்டாய சூழல் ஏற்பட்டுருது. ஆனா அதே செவ்வாய் தான் பாதகாதிபதியும் வருவார், லாபாதிபதி தான், ஆனா அவரே பாதகாதிபதி. அப்ப இவன் எதையும் எதிர்பார்த்து செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, செய்ய அள்ளி தட்டுறான், இவனுக்கு ஏதோ இறைவன் கொடுக்குறான். அப்ப இதுக்கு பின்னாடி இதே செவ்வாய் என்னது? சுகஸ்தானாதிபதி அல்லவா, அவர் இவனுக்கு வேண்டிய அந்த வெல்த்தியை வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுப்பார். ஆனா யோகாதிபதி அப்படின்ற இவனுக்கு என்ன அதிகாரம் பெறுது? இந்த மகர லக்கணத்துக்கு மிகப்பெரிய ஒரு அதிகாரம் என்ன கிடைக்குதுன்னா, இயற்கை கொடுக்கறது. இவனுக்கு 5ஆம் இடம் அப்படின்ற ரிஷபம், காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். இப்ப இங்க என்ன வைக்கிறான்? 5 கூட யாருன்னா சுக்கிரன், அது 5ஆம் இடம், காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். அப்ப 5ஆம் இடம் 2ஆம் இடமாக பரிணமிக்கும் போது இவனுக்கு முதல்ல ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்களேன், ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்குது. அப்படியே இவனுக்கு செல்வ கதவுகள் திறந்துடும். அப்ப இது இயற்கையா இவனுக்கு அதுக்கப்புறம் வற்றாத ஜீவநிதியா இவனுக்கு செல்வத்தை தந்தரல வேண்டும் என்பது விதி. யாருக்கு? மகரத்துக்கு. சப்போஸ் ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா தப்பு இல்லை, பிறந்ததுக்கு முன்னாடி யோகம் தான், அது பொம்பளை பிள்ளை பிறந்தா யோகம், அவ்வளவுதான். அதுக்காக ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா நம்ம உறவுகள் கேட்பாங்க, ஆமா எனக்கு ஆம்பளை பிள்ளை அதெல்லாம் ரொம்ப கேட்பாங்க. ஆத்தாடி இவங்க கேள்வி கேட்கறத பார்த்த உடனே அதுல கூட ஒரு வியாக்கியானம் போட்டிருக்கான் ஒருத்தன், வக்கர கிரகத்தையும் மாந்தியம் பத்தி சொல்றேன். நான் மாந்தியை எடுக்கிறதே இல்லையடா, மாந்தி தூக்குறதே கிடையாது. வக்கர கிரகத்துக்கு பலன் உண்டு, மாந்தியை நான் தூக்குறதே இல்லை. அதுவும் நீ உன்ட்ட யார் இதோ அதுல போய் கேட்டுக்க, மாந்தியை வச்சாலும் நான் பலன் சொல்றதே கிடையாது. நவக்கிரகங்களுக்கு இல்லாத இது என்ன இருக்கு இல்லையா? அதை வச்சு நீ பலன் சொல்லி பழகு, ஏன் பயமுறுத்துற? அப்ப இந்த இடத்துல தனஸ்தானாதிபதி சனி, பஞ்சமாதிபதி சுக்கிரன், பாக்கியாதிபதி புதன். இது காலபுருஷனுக்கு பாருங்க 2, 6, 11. இயற்கையிலேயே செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியது இந்த காம்பினேஷன் தான். அப்ப சனிக்கு சுக்கிரன், இப்ப சனிக்கு 10ல் போய் சுக்கிரன் உட்காந்துட்டாரு வைங்க, அவங்களுக்கெல்லாம் தலைமுறைக்கு வந்து அள்ளி கொடுத்துட்டு போயிடும். சனிக்கு 10ல் இருக்கணும் சுக்கிரன்.
இப்ப ஜாதக கட்டத்தை எடுத்து பார்த்தா சனில இருந்து எண்ணி பார்த்து 10ல் சுக்கிரன் இருந்துச்சுன்னா ஜாதகத்துக்கு வச்சிடலாம். சனிக்கு 10ல் சுக்கிரன் இருந்துச்சுன்னு வைங்களேன், அவ்வளவு மிகப்பெரிய சார். இதுல மகர மண்டலம்ன்றதே இதுல வேடிக்கை பாருங்க. இந்த வீட்டில் இருந்து இந்த வீட்டு அதிபதி சனி, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாருன்னா சந்திரன். அதுக்கு 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி சந்திரன், அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரம் எதுனா சனி. இது பரஸ்பரம் மகர ரேகை கடக ரேகை. இந்த மகரம் ராஜகேந்திரத்தில் ஒன்று. ராஜகேந்திரத்திலேயே நல்ல அதி அற்புத சக்தி வாய்ந்த கேந்திரம் எதுனா மகரம் தான். அப்போ ஒரு கர்மா எப்படின்னா, மேசம்ன்ற அந்த லக்னாதிபதி லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல போய் உச்சமடைகிறது. அப்படின்னா என்ன, ஒரு ஆன்மா கர்மாவை நோக்கி வந்திருக்குது, கர்மாவை எடுத்துக்கிறது தான் வந்திருக்கு, கர்மாவை கழிக்க வந்திருக்கு. அப்போ கர்மாவை தீர்மானிக்கிறது யாரு? இவன் தான். அப்போ சனி சுக்கிரன் புதன் இவர்களுடைய காம்பினேஷன் ஏதாவது ஒரு உருவத்தில் இருக்கணும். இப்போ இதே இது தனஸ்தானாதிபதி சனி. ஆனால் இயற்கையில தனக்காரகன் யாரு? குரு. இப்போ குருவுக்கு திரிகோணத்தில் சனி இருக்கிறார், அவனுக்கு செல்வத்தை கொடுக்கும். அதே குருவுக்கு பாக்கியாதிபதி புதன், அவரும் திரிகோணத்தில் இருக்கார், 5, 9ல் இருக்கார், அவனையும் ஏதாவது ஒரு உருவத்தில் உட்கார வச்சிரும். அதே குரு சுக்கிரன் பார்வை, குருவுக்கு சுக்கிரன் 5, 9. அது குரு சுக்கிரன் சேர்க்க நல்லது மகரத்துக்கு. சார் எல்லாத்துக்குமே நல்லது சார் குரு சுக்கிரன். இவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே. ஏன்னா அவர் தான் காலபுருஷனுடைய நிதி ஸ்தானாதிபதி. அவர் தான் வச்சிருக்காரு பொட்டன்ஷியல், பேங்க்ல வங்கியில வச்சிருக்கிறது அவர் தான், அதை எடுத்து கொடுக்குறாரு. அப்ப அதுக்கு இவனுடைய தனஸ்தானாதிபதி, பஞ்சமாதிபதி, பாக்கியாதிபதி, லக்னாதிபதி தொடர்பு இருக்கணும். அப்பதான் அதை அனுபவிக்க முடியும். அப்ப குருவுக்கு 5ல் சுக்கிரன், 9ல் குருவுக்கு 5, 9ல் புதன், குருவுக்கு 5, 9ல் சனி. இந்த அமைப்பு மிக அற்புதமான சிறப்பை தரும். அதே மாதிரி சனிக்கு 10ல் சுக்கிரன், அதே சனிக்கு 10ல் புதன், சூப்பர். இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா இவங்களுக்கு யார் எதை தடுத்தாலும் இவங்களுக்கு வரக்கூடிய செல்வத்தை தடுக்க முடியாது, உயர்வை தடுக்க முடியாது. இப்போ ஒரு செல்வத்தை கொடுக்குது அப்படின்னா ஒன்று தொழில் வளத்தில் கொடுக்கணும், இல்லை உத்தியோக வளத்தில் கொடுக்கணும். இந்த 2 தவிர அனாமத்தான பணத்தை ஆசைப்படுறவனுக்கு இங்கே வேலையே கிடையாது. அது கிடைக்கவும் கிடைக்காது. அனாமத்தா வரணும் அப்படின்னு உழைக்காத பணம் வரணும்னு ஆசைப்படுறவனுக்கு இங்கே வேலையே கிடையாது. நான் உழைக்கணும், பாடுபடணும், எனக்கு கிடைக்க வேண்டிய பலன் வேணும். அப்ப இதுல தான் 2ஆம் இடம் காற்றாசி. ஆனா 5ஆம் இடம் பார்த்தீங்கன்னா நிலத்தத்துவம், 5, 9 நிலத்தத்துவம், லக்னம் நிலத்தத்துவம். ஆனா 2ஆம் இடம் காற்றாசி. அப்ப இந்த காற்றாசிக்கு என்ன அப்படின்னா, இப்ப 2ஆம் இடம் கும்பம் தானே, 2ஆம் இடத்துல கும்பம் வச்சிருக்கேன், அது கும்பம் கலசம். அப்ப இந்த கலசத்துக்கும் இவனுக்கு நான் என்னடா சம்பந்தம்? ஆனா இந்த கலசம் அப்படின்ற ஒன்றை இவன் சிம்பிளாக வச்சுக்கிட்டானாலே இவனுக்கு செல்வம் வரும். ஆனால் அதோட என்ன அப்படின்னா, ராஜராஜேஸ்வரி வழிபாடு இருக்கு இல்லையா, வெள்ளிக்கிழமை அவன் வீட்டில் விளக்கேற்றி கனகதார ஸ்தோத்திரத்தையோ அல்லது லலிதா அஷ்டோத்திரத்தையோ இவன் பாட ஆரம்பித்தாலே இவன் வீட்டில் செல்வம் நல்லா வரும். வீட்டில் இருக்க பெண்களும் பாடலாம், இவங்களும் பாடலாம். ஆனால் அதே நேரம் இந்த 5ஆம் இடம் காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் அப்படின்றது உயிரினங்களுக்கு உணவளிப்பது அப்படின்னு ஒன்று இருக்குது. இவன் அன்னதானம் பண்ணுறது அப்புறம். ஆனால் வீட்டில் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் போல் நல்லா விளக்கேற்றி ஒரு சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணி இவன் வழிபட ஆரம்பித்து இந்த லலிதா ஸ்தோத்திரத்தையும் கனகதார ஸ்தோத்திரத்தையும் பாடுறான்னா வறுமை இல்லாத வாழ்க்கையில் ஒரு செல்வத்தை இவன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இயற்கை. அதுக்கப்புறம் இவன் போய் எங்கே வேணாலும் ஒரு தெய்வத்துக்கு மாலை போடுறதோ வணங்குறதோ, அதோட 2ஆம் இடம் இவனுக்கு காற்றாசி இல்லையா, ஸ்தோத்திரம் நல்லா வரும், அழகாக பாடுவான், நல்லா பேசுவான். அப்போ இவனுக்கு ஸ்தோத்திரங்கள் நல்லா இருக்கும். இதை பாட 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 இவனுக்கு அழகாக கொடுக்கும், விருத்தியை கொடுக்கும், தொழில் விருத்தியை கொடுக்கும். ஆனால் இது அத்தனையும் இவனுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கல்யாணம் ஆனவனுக்கு தான் கொடுக்கும். மகர லக்னத்துக்கு கல்யாணம் ஆனவனுக்கு தான் செல்வத்தின் கதவுகள் திறக்கும். அப்போ நாங்கள் கல்யாணம் ஆகலையா, அது வரைக்கும் வேலையை பாருடா, கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறந்தவங்க யோகம் கிடைக்கும். இதைத்தான் நம்ம சொல்லணும். இப்போ எல்லாரும் அந்த ஹோப்பில் வந்துடக்கூடாது. அப்போ மகர லக்னம் கர்மயோகி, இவனுக்கு கிடைக்கிறது எப்பயுமே கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் ஸ்திர ராசி. இப்போ ஒருத்தனுக்கு ஒரு மாதம் ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான்னு வைங்களேன், 1 லட்ச ரூபா அவனுக்கு கண்டினியூவாக வட்டாமல் வந்துக்கணும், கூடும் குறையாது. அப்போ ஸ்திரமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இவனுக்கு தான் கிடைக்கும். அப்போ செல்வத்தை இவன் இலகுவாக அடையலாம். ஆனால் எதிர்பார்த்து இவன் எதுவும் செய்யக்கூடாது. உன் கடமையை செய், உனக்குரிய ப்ரொமோஷன், உனக்குரிய உயர்வு, உனக்குடைய செல்வ வளமை அதுவாக இயற்கையாக கொடுக்கும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்றீங்க, அது இயற்கை கொடுத்துரும். சார் உண்மை அதுதான்.
மகர லக்னத்துக்காரங்க நான் சொல்றது பூரா இதுதான். எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க சார். இவனை சுற்றி இருக்கக்கூடிய உயிர்கள் பூரா வந்து ஒரு துணைக்கு தான் சார். இவன் எந்த உயிர் மீதும் இவனுக்கு மேலே பற்று பாசம்ன்றதே வராது. யாரையும் இவன் வந்து இது பண்ணி தேவையில்லை. இவன் எதுக்காக வந்திருக்கானா, ஒரு கர்மா முடிச்சுட்டு போகிறதுக்காக வந்திருக்கான். அதில் இவனுக்கு ஒரு கூட பிறந்தவங்க, தப்பனாரு, தாயார், மனைவி, இதெல்லாம் வந்து ஒரு இதுக்காக தான் கொடுக்கப்படுதே ஒழிய இது உனக்கு உன் மேலே அன்பு செலுத்துவாங்க, உன் பாசம் செலுத்துவாங்க, இவங்க எப்போதும் உனக்கு உதவி பண்ணுவாங்க. ஒரு ரூபாய் உதவி அவனுக்கு கிடைக்காது. யாருக்கு? மகர லக்னத்துக்காரன். இவன் மற்றவங்களுக்கு செய்யலாமே ஒழிய இவனுக்கு ஒரு ரூபாய் உதவியும் வராது. ஆனால் நண்பர்கள் ரீதியில் அல்லது பெரிய மனிதர்கள் ரீதியில் வெளியிலிருந்து இவனுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும். அது ஒன்று தான் அவனுக்கு சூப்பராக இருக்கும். இந்த செல்வம் வந்து இவனுக்கு வெள்ளிக்கிழமை ராஜராஜேஸ்வரி வழிபாடு, லலிதா வழிபாடு, மகாலட்சுமி கூட வேண்டாம், லலிதா வழிபாடு. ஏன் வெள்ளிக்கிழமை அவன் கோயிலுக்கு போனாலே போதும் சார். நிச்சயம் இவனுக்கு அதுவாக வந்து சேரும். சகலமும் சௌபாக்கியத்தை. சிம்பிள் மேட்டர் தான் இது. இதை செய்யணும்ல, செய்யாம எனக்கு கிடைக்கும்னா எப்படி கிடைக்கும்? அதான் சொல்லிட்டீங்களா, வேலை பார்க்கணும், வேலை பார்த்துக்கிட்டு இதையும் செஞ்சா மட்டும் தான் போனோம். சும்மா நாங்கள் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், வீட்டில் உட்காந்து அதெல்லாம் வந்து நடக்கிற காரியம். இவனை சும்மா இருக்க விடாது, விரட்டிடும். அதுல வந்து நான் மகர லக்னத்தை பிறந்திருக்கேன், நான் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றேன், ஒரு ரூபாயில உட்கார முடியாது. இயற்கை அவனை அனுப்பிச்சிடும். சரியா? நிச்சயமாக. சரியா? இந்த ஜனஸ்தானாதிபதி லக்னத்துல இருந்துச்சுன்னா என்ன பலன்? இப்ப லக்னாதிபதி லக்னத்துல, சனியே 2 குடையவர். ஆமா. இப்ப 2 குடையவர் லக்னத்துல இவனுக்கு தொழில் சிறப்பை நல்லா கொடுக்கும், சுயதொழில் வளமையும் கொடுக்கும், அது உத்தியோக வளமையும் கொடுக்கும். ஆனா அதே நேரம் ஒரு எளிமையிலிருந்து ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மனிதனாக வரக்கூடிய வாய்ப்பு லக்னத்தில் சனி இருந்தால் உண்டு. மகர லக்னம். ஆமாம், மகர லக்னத்தில் சனி இருக்குது அப்படின்னா இவனை ஒரு காலம் இவன் இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டக்கூடிய அளவுக்கு இவனை வந்து மேலே கொண்டு வந்து லக்னத்தில் சனி எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் மேலே வந்துடுவார். கொண்டு வந்துடுவான் சார். அதில் மாற்றமே கிடையாது. படிப்படியாக மேலே வந்துடுவான் சார். சனிபான மாதிரி வந்து இப்போ சனி கொடுப்பார், யார் தடுப்பார்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது மாதிரி லக்கணத்தில் மகர லக்கணத்தில் சனி இருந்தால் அவன் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இயற்கையிலே அவனுக்கு சகல வளமையும் தானாக வரும். உயர்ந்த நிலை, உலகமே வந்து வியக்கத்தக்க அளவுக்கு ஒரு பார்வை இதில் இருக்கு அவனுக்கு மகரத்தில் சனி இருந்தால். சூப்பர். நிச்சயம். 2ஆம் இடத்துல சனி இருந்தால் இயல்பு 2 குடையவரும் சனி தானே. அப்போ 2 குடையவர் சனி இருந்தால் என்ன? அப்போ அவர் அளந்து கொடுக்குறவர், அவர்கிட்ட ஒரு அளவுகள் உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. அதனால் இவன் யார்ட்டும் வாக்கு கொடுக்கக்கூடாது. ஆனால் இவனுக்கு எப்போ தேவை, எது தேவை, எவ்வளவு தேவைன்றதை அவர் தான் ரேஷியோ பண்ணுவார். 2ல் சனி இருந்தால் கொஞ்சம் சொல்லலாம், மாப்பிள்ள நாளைக்கு காலையில் உங்களுக்கு 1 லட்ச ரூபா அக்காட்ட கொடுத்துறேன் வாங்கிக்கங்கன்னு சொல்லுவேன். கொடுக்க முடியாது, யாருக்கும் நான் கொடுக்குவேன். ஆனால் இந்த இந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இவனுடைய செயல்பாடு இருக்குன்னு வைங்களேன், எப்பயுமே குறையில்லாத செல்வத்தை இந்த சனி பகவான் கொடுப்பார். குறையில்லாத செல்வம் சார். நாளைக்கு செலவுக்கு ஒரு 10,000 ரூபா வேணும், கையில் இப்போ காசு இல்லைன்னு வைங்களேன். இவன் என்ன சொன்னால் நாளைக்கு காலையில் ஐயோ அவனுக்கு கொடுக்கணுமே என்ன செய்யுது அப்படின்னு யோசிச்சு இருப்பான். காலையில் 10,000 ரூபா வேண்டிட்டு இருக்கும், வந்தவனு கொடுத்துடணும். இதுதான் சனி. அப்போ 2ல் இருக்கக்கூடிய சனி சார். குரு வந்து லட்சம்தான், கோடி யார் கையில் இருக்குது தெரியுமா? சனி கையில் தான் இருக்குது. எல்லாமே சுக்கிரன் லட்சம், குரு கோடி. சுக்கிரன் வந்து நம்ம டெய்லி பழங்கக்கூடிய 1000 2000 தான். குரு லட்சாதிபதி, ஆனால் கோடிக்கு அதிபதி சனி தான். அப்போ ஒரு மனுஷன் கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்கு? சனி பவன்கிட்ட இருக்கு. அப்போ 2ல் சனி இருக்குன்னு வைங்களேன், அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நட்சத்திரம் எதுனா சதய நட்சத்திரம், ராகு. சரியா? அது யார்? முன்னோர்கள். அப்போ சனி ராகு சாரத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவன் வந்து ஒன்று முன்னோர்களை வழிபட இவனுக்கு கிடைக்கும். அதை விட என்னென்னா குலதெய்வ வழிபாடு பண்ண பாருங்கள், பெரிய ஆளாயிடும். 2ல் சனி சூப்பராக இருக்கும். நிச்சயமாக. சனி 3ல் சனி இருந்தால். ஆமாம். இப்போ லக்னாதிபதியே சனி, தனஸ்தானாதிபதியும் சனி. இப்போ 3ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய முயற்சியை குறிப்பது. ஆனால் அது காலவசனம் 12ஆம் இடம். அப்போ இவனுடைய முயற்சிகளில் பல விரயங்களை, பல இழப்புகளை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் அதில் உண்டு. அப்போ இவன் மற்றவங்களுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியம் இருக்கு இல்லையா, அது சக்ஸஸ் தரும். ஆனால் 3ல் சனி இருந்தால் பிறந்த ஊரை விட்டு வெளியே போயிடும். ஊரில் இருந்தால் சக்ஸஸ் கிடையாது. உள்ளூருக்குள்ள கோடாங்கி அடிக்க முடியாது. வெளியூர் போயிட்டான்னா எந்த இடத்துல போய் உட்காரானோ அந்த இடத்துல அவன் சகலத்தையும் அவனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சு. நிச்சயமா. 4ல் சனி இருந்தால் நீச்சம். அதாவது லக்னாதிபதியே 4ல் நீச்சம்.
இந்த 4ஆம் இடம் அப்படின்றது காலபுருஷனுடைய லக்னம். காலபுருஷன் பெருசாக மகர லக்னத்துக்கானுக்கு தாயோட அன்பு தகப்பனாவுடைய அன்பு கிடைக்குது அப்படின்றதெல்லாம் இல்லை. பல பேர் வந்து அப்பத்தாட்ட அல்லது ஆச்சிட்ட தாத்தன்ட்ட வளர்ந்தவங்க தான் நிறைய பேர் இருப்பான். ஆனால் 4ல் சனி இருக்கிறவனுக்கு பிற்கால யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. முன்னாடி இல்லை, பிற்கால யோகம். அப்போ அவனுடைய 36 வயசுக்கு பின்னாடி தான் இந்த சனி நீச்சுத்தன்மையினுடைய இதை அப்படியே வேகம் எடுத்து இவனை வளர்ச்சி பாதையை கொண்டு வரும். அதுக்கப்புறம் இவனுக்கு தேவையான சுகமேன்மைகளை பூரா அதுவே வந்து கொடுக்கும். ஏன்னா நீச்ச சனி என்ன செய்கிறாருன்னா லக்கணத்தையே பார்ப்பார் 10ஆம் பார்வையா. அதே இதை 6ஆம் இடத்தை பார்ப்பார். கடின உழைப்பாளி. ஆனால் 10 ஆள் வேலை பார்த்தா ஒத்தாள் கூலி வரும்ல, அது இவனுக்கு தான் வெக்ஸாமா. ஆனால் சனி 6ஆம் முறை போட்டு அத்தனையும் அடுத்து 36 இயர்ஸ்க்கு பின்னாடி. அப்போ அது கூட என்னென்னா இந்த சனியை கோச்சார குரு 3வது தடவை தொட்டு வளருது பார்த்தீங்களா, அதுலேருந்து அவனுக்கு ஆட்டை பிடிக்கும். அங்கே இருக்கிறதே பரணி நட்சத்திரம், அற்புதமான நட்சத்திரம். அசுபதி இருக்குது, பரணி இருக்குது, கிருத்திகை இருக்குது. ஆனால் சனி அசுபதியில் இருந்தால் அது ஒரு பலன். சனி பரணியில் இருந்தால் பிற்காலத்தில் சகல சௌபாக்கியங்களை இவன் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீச்ச சனிக்கு வந்து பவர் ஜாஸ்தி. அப்போ இவன்கிட்ட இவன் உழைப்பை பூரா எடுத்து இவனை கண்டுக்காமல் போகிறவங்க பூரா அடையாளம் பார்த்ததுக்கு பின்னாடி தான் இவன் வாழ்க்கையில் திருந்தி அதுக்கப்புறம் வருவான். ஒரு பாடம் கற்றுக்கிட்டு ஜெயிப்பான். எஸ், நீச்ச சனி. ஏன்னா 2 குடையரே நீச்சம் தானே. அவன் காசுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவான். அதான் சொல்ல 10 ஆள் வேலை ஒத்தாள் கூலி தரும். அது இவனுக்கு பெரிய அனுபவமாக இருக்கும். அதுவும் 10ஆம் பார்வை லக்னத்தை பார்த்துருது. ஆமாம், அது ஒரு பலம். ஆனால் அவங்களுக்கு தான் ஆயுள் பலமும் கட்டி நீண்ட நாள் வாழ்வாங்க. நிச்சயமா. 5ஆம் இடத்தில் சனி இருந்தா அடேங்க அப்பா. இதை ஈஸியாக எப்படி சொல்லணும்னா மகர லக்கணத்துடைய தனஸ்தானாதிபதி 2 குடையவர் காலபுருஷனை 2ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. இது சாதாரண விஷயமே கிடையாது. இவனுக்கு இயல்பான செல்வ செழிப்பை அழகாக கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி குழந்தை பிறந்த உடனே செல்வ கதவுகள் திறந்துடும். 2 குடையவர் 5ல், அது சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அப்போ ஒரு இவன் சந்ததின்னு வச்சுக்கோங்களேன். நான் 5ல் சனி இருக்கிறவங்க அப்புறம் சொல்லுவான் 5ல் சனி இருந்தால் குழந்தை இல்லை, அது இல்லை, இது இல்லை பையன். அதெல்லாம் கிடையாது. சனி 5ல் இருந்தால் இவனுக்கு முன்னோர்கள் இருப்பாங்க இல்லையா, அப்பா தாத்தா. இதுக்கு அடுத்து இவன் பிள்ளை இவன் பேரன் இருப்பாங்கல்ல, இவங்களுக்கு பூரா இந்த 5ல் இருக்கக்கூடிய சனி இவனுக்கு பின்னாடி வரக்கூடியவனுக்கும் ஒரு சிறப்பு. பேரங்கள்லாம் அவன் ஃபோட்டோவுக்கு இவன் காலத்துக்கு முன்னாடி எப்பயும் நினைவு இருக்கிற மாதிரி ஒரு வணங்குற மாதிரி ஒரு நிலை. இவனுக்கு முன்னாடி இருக்கவங்களோட ஒரு பெருமை அது 5ல் இருக்கக்கூடிய சனி தான் கொடுக்கும், பெரியது. அப்போ இவனுக்கு பல தலைமுறைக்கு பல இதுக்கு இவன் சொத்து சேர்க்கறதுக்கு பிள்ளைகளுக்கு பேரங்களுக்கு அளவுக்கு காசு பணத்தை சேர்த்து வச்சு கொண்டு போகிற அளவுக்கு ஒரு புகழையும் கௌரவையும் இவனுக்கு கொடுத்துரும். 5ல் சனி அற்புதமான சக்தி. அதை விட என்ன 5ல் சனி இருக்கிறவங்க சப்போஸ் மகரத்தில் பிறந்தவனுக்கு இவனுக்கு காதல்னு சொல்லக்கூடாதுதான். ஆனால் 5ல் சனி இருக்கிறவங்க ஒரு லவ் மேரேஜ் பண்ணிட்டான்னு வைங்க, அவனுக்கு இதை விட 2 மடங்கு செல்வத்தை கொடுக்கும். அதனால் உடனே 5ல் சனி இருக்குன்னா லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிடக்கூடாது. யதார்த்தம் இதுதான். அதை காதல் திருமணம் பண்ணி பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கு இல்லையா, அதனுடைய வளர்ச்சிக்கு தக்கவாறு இதனுடைய செல்வத்தின் அளவுகோல் மாறும். நிச்சயம் சூப்பராக இருக்கும் 5ல் சனி. நிச்சயமா. 6ல் சனி அடேங்க அப்பா. 6ல் சனி வெற்றி அப்படின்னு எடுத்துக்கணும். 6ல் சனி இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. இது ஒரு காற்றாசி, காலபுருஷனுடைய 3ஆம் இடம். அப்போ 2 குடையவர் 6ல் உத்தியோக சிறப்பு உண்டு. அப்போ இவன் எந்த உத்தியோகத்துக்கு உள்ளே நுழையிறானோ அந்த உத்தியோகத்தில் இவனுக்கு கிடைக்க வேண்டிய அது இரட்டைப்படை ராசி. அப்போ இந்த உத்தியோகத்தில் போய் 1 மடங்கு இவனுக்கு வர வேண்டியது பன்மடங்காக மாறும். ஏன்னா 6ல் சனி. அதே சனி என்ன செய்வார், மிதுனத்தில் உட்காந்துக்கிட்டு 6ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு அப்படியே 3ஆம் இடத்தை 10ஆம் பார்வையை பார்ப்பார். அப்படியே 8ஆம் இடத்தை 3ஆம் பார்வையை பார்ப்பார். இந்த இடம் 5, 12. இவன் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணத்தை பிற்காலகட்டத்தில் இவனுடைய குழந்தைகளால் அது அழிக்கப்படும். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம், இதுதான் பஞ்சாயத்தான் இங்கே. ஏன்னா இது ஒரு விஷயம். ஏன்னா இந்த 3ஆம் பார்வை சிம்மத்துக்கு விழுவும், 10ஆம் பார்வை மீனத்துக்கு விழுவும். இது காலபுருஷனுக்கு 5, 12. இல்லை 6ல் சனி அடிவயத்தில் துணியை கட்டிட்டு இவன் பாடுபட்டு சம்பாதிக்கிற பணத்தை பூரா பின்னாடி மருத்துவத்துக்காகவும் செலவழிச்சிடக்கூடாது. இதையும் பார்க்கணும். ஆனால் கடுமையான உழைப்பாளி. அப்போ அதாவது உறக்கம் இல்லாமல் ஓய்வு இல்லாமல் சாப்பிடாம பாடுபடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது 6ல் சனி. கடுமையான உழைப்பாளி. ஆனால் உயர்வு அப்படின்றது 2 மடங்கு இருக்குது அவனுக்கு நல்லா இருக்கு. ஆனால் 6ல் சனி இருக்குது. ஒன்று வச்சுக்கிடுவோம் லக்னாதிபதி, இன்னொன்று தனஸ்தானாதிபதி. மறைஞ்சிட்டாரு 6ல் போய். மறைவெல்லாம் கிடையாது, மறைவுன்னு எடுக்கவே கூடாது.
எந்த இதுக்கும் இல்லை. 12ஆம் இடத்தை மட்டும்தான் மறைவிடம் நம்ம எடுக்கணும். 8ஆம் இடத்துல மறைவிடம் இருக்கக்கூடாது. 6ஆம் இடத்தை வந்து 3ஆம் இடம்லாம் மறைவிடம். 3ஆம் இடம் மறைவிடம்னு எப்படி உழைப்பேன்? 3ஆம் இடத்துல ஒரு மனிதனுடைய எண்ணம், எழுத்து, இயக்கம், ஆற்றல், பேராற்றல், சக்தி, வீரியம் இருக்கு. அது போய் மறைஞ்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லப்படாது. 3ஆம் இடம் தான் இயக்க சக்தி. உங்களை இயக்குறதே 3ஆம் இடம் தான். அப்போ அது காலவசத்து 3ஆம் இடத்துல போய் உட்காருது. மிகப்பெரிய ஆப்ரேட்டர், உத்தியோக உயர்வு, சிறப்பு, சிந்தனை சிற்பி, நல்ல எழுத்தாளர்கள் இதில் தான் இருக்கான். மிதுனத்தில் சனி இருக்கவங்க பாருங்க, சிறந்த எழுத்தாளர். சமூக ரீதியான இது அவனுடைய ரெக்கார்டுகளை அழிக்கவே முடியாது. அவன் எழுத்தை அழிக்கவே முடியாது. நல்ல ரைட்டர்ஸ் இதில் தான் இருக்கான். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்க பெரும்பான்மையாக பார்க்கல மிதுனச்சனி இருப்பாங்க. ஏன்னா உத்தியோகத்துக்குன்னு ஒரு தகுதி வாய்ந்தவன். ஆனால் 6ல் சனி இருக்கிறவனுக்கு லௌகிக வாழ்க்கை, திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது. அதான் உள்ள மைனஸ். ஆனால் பாடுபட்டதுக்கு பலன் உண்டு. அதை பத்திரமா கரை சேர்க்கறதுக்கு இவனுக்கு தெரியும். நிச்சயம். ஆனால் அடுத்த தலைமுறை வந்து அதை ஆமாம் கண்டிப்பாக இவன் பம்பாடு விட்டதெல்லாம் அழிச்சிடக்கூடாதுல்ல, அதுக்கு இவன் பாதுகாப்பு பண்ணிடணும்ல. நிச்சயமா. 7ல் சனி திக்பலம். கடகத்தில் சனி போய் உட்காந்துரு. எப்பயுமே 7ல் சனி இருந்தால் அதுக்கு திக்பலம்னு பேர். இப்போ 2 கூடையவர் 7ல் இருக்கார். அப்போ 2 கூடையவர் 7ல் இருந்தால் 2, 7 மாரகம் பாதகம் அப்படின்னு சொல்லு. மாரகம் அப்படின்னு வரும். சரராசி தானே இது. அப்போ மாரகம். அப்போ சனி இவனுக்கு போராட்டத்தை கொடுக்குமா? கொடுக்கும். போராட்டத்தினுடைய உச்சத்தில் தான் இவன் எல்லாத்தையும் அடைய முடியும். ஆனால் 2 கூடையவர் 7ல் சுயமான நிலையில் மேலே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. இங்கே 7ஆம் இடம் யாரு? மனைவி. இப்போ 7ல் சனி வந்து உட்கார்ந்துருது. 7ஆம் இடத்துக்கு இந்த சனி யாருன்னா அட்டமாதிபதி. அப்போ இவனுடைய இல்லற வாழ்க்கையை கொஞ்சம் கவனித்து எடுத்துக்கணும். வாழ்க்கையின் போராட்டம், சில நேரத்தில் தனிமையிலேயே போராட வேண்டிய ஒரு சூழல். அப்படி இருந்தும் இவனுக்கு பலமான வாழ்க்கையை இந்த சனி பகவான் கொடுத்துருவார். ஆனால் இவனுடைய உழைப்பு, சிறப்பு, சிந்தனை எல்லாத்தையும் அடுத்தவன் தான் எடுத்துக்கொண்டு போவான். 8ல் சனி இருந்தால். ஆமாம். இப்போ 8ஆம் இடம் சனிக்கு ஆயுள் காரகன்னு பேர். அவரே 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நீண்ட ஆயுள் அப்படின்னு பேர். சனி 8ல் இருக்குது. லக்னாதிபதி ஆகிய சனி 8ல் போய் உட்கார்ந்துருக்கு அப்படின்னா இந்த இடத்துல தான் ஒன்று பார்க்கணும். ஒரு பாரம்பரியமே வந்து இப்போ இவங்க பாரம்பரியம் அப்படின்னா ஒரு அரசவையில், அரண்மனையில் வேலை பார்த்தவனாக இருக்கலாம், அல்லது ஒரு ஜமீனில் வேலை பார்த்தவனாக இருக்கலாம், அல்லது ஜமீன்தார் குடும்பத்திலேருந்து வந்தவனாக இருக்கலாம், ஒரு நிலக்கிழாராக இருக்கலாம், நாட்டாமையாக இருக்கலாம். சனி சிம்மத்தில் இருந்தால் ஒரு பெரிய பாரம்பரியத்தில் வந்தவன் ஒரு சரித்திரமே இதாகிட்டு இவன் காலத்துக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் தான் வளரக்கூடியது. அதான் 8ல் சனி. ஆனால் அதுக்காக அர்ப்பணிக்கிறவன் யாருன்னா சகலத்தையும் அர்ப்பணித்து உருவாக்கக்கூடியவன் தான் மாறலக்காரன் 8ல் சனி. ஆனால் ஆயுள் பலம் உண்டு. பல இடங்களில் ஆரம்பத்தில் அவமானத்தை சந்தித்ததுக்கு பின்னாடி தான் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எடுப்பான் பாருங்க ஸ்டெப்பு. சூப்பராக இந்த 8ல் சனி வந்து இந்த ஒவ்வொரு அவமானமும் இவனுக்கு வந்து ஒரு படிக்கட்டு மாதிரி. வெகுமானம். ஆமாம் ஆமாம். அவமானம் வந்து வெகுமானம் இப்படி சொல்லலாம். நல்ல வார்த்தை. என்ன அது பூரா அடித்து மேலே வரும். காரணம் என்ன அப்படின்னா இந்த 8ல் இருக்கக்கூடிய சனி 3ஆம் பார்வையாக வந்து 10ஆம் இடத்தை பார்த்துருவார். அதே 8ல் இருக்கக்கூடிய சனி 10ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்கும். இது இப்போ 8ல் இருந்து தான் பார்க்குறாரு. அப்போ இப்போ வந்து இப்போ சொல்லுவான்ல, மாவு வைக்க போனால் வந்து காற்றடிக்குது, பஞ்சு வைக்க போனால் மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க இல்லை. இந்த இதுதான் தொழில்துறையில் அடிபட்டு மிதிபட்டு அதுக்கப்புறம் வரும். அப்போ சனிக்கு 10 கூட ஒரு சுக்கிரன் இருக்கார் இல்லையா, இந்த சுக்கிரன்னா ஏதோ ஒரு இல்லறத்தில் ஒரு திருமணத்தை கொடுத்ததுக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறக்கும். அதுக்கப்புறம் அது மாறிடும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய சுகமேன்மையை போல அந்த சனி செஞ்சாகணும். அதில் இவனுக்கு எல்லா சுகமேன்மையும் கொடுக்கும். அப்போ 8ல் இருக்கிற சனி பல இன்னல்களை கடந்து மேலே வருவான். அருமை சார், அருமை. 9ல் சனி இருந்தால் அடேங்க அப்பா. பல பேர் வந்து பூசாரி குடும்பம்னு சொல்லுவோம்ல, அது இவங்க தான். சனி 9ல் இருந்துச்சுன்னா இவங்க பாரம்பரியம் பாருங்கள், ஏதாவது கோயில் நிர்வாகம், பூசாரி வர்க்கம் இதில் இருப்பான். ஆனால் அதே லக்னாதிபதி 9ல் உட்காந்துடுறாருன்னா அது காலவசனுக்கு 6ஆம் இடம் ஆயிருந்தா. அப்போ ஒரு சின்ன வேலை, ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு போகிறான்னு, ஒரு கிளரிக்கலாக போகிறேன், ஹையஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்துடும். உயர்வு, படிப்படியான உயர்வு, ஒரு ப்ரொமோஷன். ஆனால் இடம் விட்டு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கும். பட்டு இவன் உழைக்கணும், தகப்பனார் நிலையிலேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிடணும். ஆனால் வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்கும். சனினாலே வயதான
அப்போ இளமையில் இல்லாத எல்லாத்தையுமே இவனுக்கு முதுமையில் தான் எல்லாம் கொடுக்கும். நம்ம உறவுல கோவப்பட்டுருவாங்க, இளமையெல்லாம் முதுமையில் கொடுத்து நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? விதி அப்படி இருக்கு. இது அப்படி இருக்குடா. ஆனால் இளமையிலே சம்பாதிக்க வந்துடுவாங்க, அனுபவிக்கிறது பூராமே முதுமை தான். ஆனால் தனஸ்தானாதிபதி பாக்கியத்தில் இருக்கிறது சிறப்பல்லவா. அப்போ சனி பகவான் வந்து கொடுப்பாரு, கொடுக்க வேண்டியதில் கொடுப்பாரு, ஆனால் கொஞ்சம் காலம் கடந்து கொடுப்பாரு, ஆனால் நிறைவானதை கொடுப்பாரு. நிச்சயம். 9 சனி. நிச்சயமா சார். ஃபர்ஸ்டில் சனி. அப்படியே எங்கள் அப்பா உச்சா. இவங்க எல்லாம் அசைக்க முடியாது. லக்னாதிபதி 10, தனஸ்தானாதிபதி 10. அப்போ இவங்க ஒரு சின்னதாக ஒரு பெட்டி கடையை வைக்கிறாங்கன்னு வைங்களேன், அது பிரம்மாண்டமான பெரிய கடையாக கொண்டு வந்துடுவாங்க. அதுதான் 10 சனி. சாதாரண நிலையிலிருந்து மிகப்பெரிய நிலைக்கு வர்றது இதுதான் காரணம். தொழிலில் நல்ல புகழ் கிடைக்கும், நல்ல கலத்திர வாழ்க்கை கிடைக்கும், நல்ல பப்ளிக் ஸ்டேட்டஸ் கிடைக்கும். அதாவது உலகத்தில் இருக்க அத்தனைவரும் பேரை சொல்கிற அளவுக்கு இந்த 10 இருக்கக்கூடிய சனி அழகாக கொண்டு வரும். அப்போ ஒரு வாழ்க்கையின் வழிகாட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு முன்னுதாரணம், இன்ஸ்பிரேஷன், அதாங்க 10 சனி. ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் சார். அவருடைய லௌகியம், அவருடைய வாழ்க்கை, சகலம். அதை இந்த 10 சனி இருக்கவங்க சில நேரத்தில் என்ன பாருங்கள், இந்த உலகமெல்லாம் ஒரு பிரான்ச்சஸ் வைக்கிறாங்கல்ல, அது 10 சனி தான். ஏன்னா மிகப்பெரிய சிறப்பு. அப்போ அழியா புகழ், வளமான வாழ்க்கை, 10 சனி இயற்கை. நிறைவான செல்வம். நிறைவான செல்வம் அது எல்லாம் கொடுத்துரும் 10. ஆமாம். சூப்பர் சாமி. 11 சனி இருந்தால். ஆமாம். லக்னாதிபதியே 11, தனஸ்தானாதிபதி. இப்போ 2 கூட 10 இருக்கிறது லாபஸ்தானம்னு சொல்லுவோம், கொடுக்கலாம். அது ஒரு ஜலராசி, வற்றாத ஜீவநதியாக நிறைவான செல்வத்தை கொடுத்துத்தான் ஆகணும். லக்னத்துக்கு 11 சனி, தனஸ்தானாதிபதி இருக்கிறது. பட்டு 11ஆம் இடம் அப்படின்றது இவங்க ஒரு விதத்தில் பாதகஸ்தானம் கூட. அப்போ இவனுடைய வளர்ச்சி, இவனுடைய செல்வ செழிப்புக்கு பூராமே இவன் யாருனால வந்து இவனுக்கு வெளில கிடைக்கும்னா, இவனுடைய மூத்த சகோதரனோ சகோதரி இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்கள வந்து இது பண்ணி டவுன் பண்ணி இவனுக்கு செல்வத்தை கொடுக்கும். ஒரு சில குடும்பத்தெல்லாம் பார்த்துருக்கேன். ஆமாஜி. அக்கா குடும்பத்தை இவங்க தான் சேர்த்து பார்த்துருப்பான். பெரிய விஷயமே இருக்காது. அப்போ இவனுடைய இது அந்த இதுல ஆரம்பிக்கும். அப்போ அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது இவன் தான் பார்க்க வேண்டியது இருக்கும். அப்போ அதை வச்சு இவன் மேலே வரணும். ஆனாலும் அது பாதகஸ்தானம் தான். இவனால் அவங்க எந்த கஷ்டத்துக்கு வந்துடக்கூடாது, அவங்களுக்கு இவன் உறுதுணையாக இருக்கணும். அது இவனுக்கு கொடுக்கும். ஏன்னா 11 இருக்கக்கூடிய சனி லக்கணத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும். இவன் உரிச்சான்னு ஏறும். நம்ம சொல்லுவோம் 12 இருந்தால் தான் அது செய்யும். இல்லை, 11 இருந்து இந்த லக்கணத்தை பார்க்கும்போது அப்படியே ஏறும்போது ஒரு சறுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பிற்கால கட்டத்தில் அது ஒரு நல்ல மேன்மை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும், சிறப்பை கொடுக்கும். அதே சனி என்ன செய்வார், 10ஆம் பார்வையா இது 2 இருக்குது. 11 சனி இருக்கிறத எல்லாருமே சிறப்புன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா பாவக்கிரகங்கள் 3, 6, 10, 11 இருந்தால் ரொம்ப சிறப்புன்றது பொது விதி. ஆனால் மகர் லக்கணத்துக்கு லக்னாதிபதி 11 இருக்காரு, லாபஸ்தானத்தில் இருக்காரு, தனஸ்தானாதி லாபத்தில் இருக்காரு, அப்படி நம்ம சொல்லலாம். ஆனால் அதே அவர் 10ஆம் பார்வையா 8ஆம் இடத்தை பார்ப்பார். இப்போ இங்கே தான் இவனுக்கு செல்வ வளத்தை கொடுத்துருச்சு. அப்படின்னா இந்த சனி தன்னுடைய 7ஆம் பார்வையை 5ஆம் இடத்தை பார்ப்பாரா, 10ஆம் பார்வையை சிம்மத்தை பார்ப்பாரா? அப்போ சில இடங்களில் சந்ததி விருத்தி இல்லாமல் இருக்கும். குழந்தை பிறப்பில் சில சிக்கல் இருக்கும். செல்வம் இருந்து என்ன செய்ய? அப்போ 11ஆம் இடம். அப்போ இவனுக்கு ஒரு மூத்த சோர் இருந்து அவங்களுக்கு குழந்தை இருந்தால் அந்த குழந்தைகளை கொஞ்சம் வேண்டியது இருக்கும். ஆனால் செல்வத்தை நிறைய கொடுத்துட்டா இயற்கையே ஆயுள் பலம் மிக்க இவனுக்கு அந்த ஆயிலையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கும். இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி. ஏன்னா அது காலவசம் 8ஆம் இடம். இவன் எதுக்கு விருப்பப்படுறானோ அதை கொடுத்துச்சுன்னா இன்னொன்று அவனுக்கு இது பண்ணத்தான் செய்யும். அதனால் சனி 11 இருக்க நல்லது தான், அளவாக இருந்துக்கிட்டால் இவனுக்கு அமிர்தம். நிச்சயமா. தொடர்ச்சியாக 12ஆம் இடத்துல சனி இருக்கு. அச்சா, சனி 12 உட்காந்துருச்சு, அது சுக்கிரன் சாரம் வாங்கிருச்சு அப்படின்னா அவன் குக்கிராமத்தில் இருந்தாலும் சரி அவனை வெளிநாட்டு கொண்டு போயிடும். நீங்கள் இந்த சுக்கிரன் ஸ்தானம் வாங்கிருச்சுன்னா பூராடத்தில் இருந்து அப்படியே வெளிநாடு கூட்டிகிட்டு போயிடும். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இவனுக்கு சகல சௌபாக்கியங்களையும் அள்ளி கொடுக்கும். ஆனால் சனி லக்னத்துக்கு லக்னாதிபதி ஆகி 12, தனஸ்தானாதிபதி ஆகி 12 உட்காந்துருக்காரு அப்படின்னா இவனுக்கு இன்னொரு பக்கம் என்ன, தெய்வ கைங்கரியம் பண்ண 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 பண்ணையோ கொடுக்கும். அப்போ இடம் விட்டு இடம் வெளிநாடு வெளியிடங்கள் சென்று வளமையான வாழ்க்கையை கொடுத்து, அதாவது சகலத்தையும் கொடுக்கும். செல்வ செழிப்புனா கலத்திரம் குழந்தை, இவனுக்கு சகலம் பாக்கியமும்
அது கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான 12 சனி. சூப்பர் சாமி, நெஞ்சார்ந்த நன்றிகள். ஏன்னா இவ்வளவு நேரம் உட்காந்து பொறுமையா நம்ம உறவுகளுக்கு விளக்கம் கொடுத்தீங்க. நெஞ்சார்ந்த நன்றிகள். சுகமே வாழ்த்துக்கள். நன்றி.